அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முக பாலாஜி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. சோ மக்கள்கிட்ட எதனால கல்யாணம் ஆகல அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய நம்மளுக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியும், புதுசா யாராவது சொல்றாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. உங்க பேர் பிரதர்? ஹரிஹரன் ப்ரோ. ஹரிஹரன். ஓகே பிரதர். இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகும், நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வீட்லயே கூட அண்ணா நிறைய பேர், தம்பி நிறைய பேர் இருக்காங்க. எதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதாவது எப்படி சொல்லணும் ப்ரோ, பொண்ணு வீட்டுல ஒரு சில கண்டிஷன் போடுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணே பாத்தீங்கன்னா சொந்த வீடு தான் பண்ணிக்க, மாப்பிள்ள அழகா இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும். யாரும் மாப்பிள்ள வந்து அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்கள அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அழகு அந்த மாதிரி அதான் எதிர்பார்க்கறாங்க ப்ரோ. சொந்த வீடு, பேங்க் பேலன்ஸ், கொஞ்சம் வசதி, அந்த மாதிரி தான் ப்ரோ எதிர்பார்க்கறாங்க. சரி, ஓகே. வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி இது கொஞ்சம் மாத்திட்டா, பொண்ணுங்க இதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் அவங்களே ஓனா முடிவு எடுத்தா வருவாங்க. வீட்டுல சொல்றதை கேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் முடிவு எடுத்தனால அது ஓனா நீங்க பையனை பார்த்து மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணா ஓகே. ரொம்ப தேங்க்யூ. வணக்கம் சிஸ்டர். உங்க பேர் என்ன சிஸ்டர்? கலைவாணி. ஓகே சிஸ்டர். இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. எதனால கல்யாணம் ஆகும்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு 2 வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா? என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கல்யாணம் ஏன் ஆகுதுன்னா, இப்போ இருக்க ஜெனரேஷன்லாம் செம்மையா சம்பாதிக்கணும், அவங்க கரியர் ஃபர்ஸ்ட், அவங்க கரியரை பார்த்துட்டு அப்புறம் வரவங்களை பார்த்துக்கலாம். ஓகே, 30 வயசுக்கு நம்ம கரியர் அச்சீவ் பண்ணி நம்ம நல்லா ஃபுல்லா நம்ம செட்டில் ஆன வாட்டி நம்ம பார்ட்னர் இது பண்ணிக்கலாம். நம்ம பார்ட்னரும் கரெக்டா இருப்பாங்க. அதனாலதான் வேற ஏதாவது ஒரு சில பாயிண்ட் இருக்குங்களா? சொந்த வீடு எதிர்பார்ப்பாங்க. சொந்த வீடு இந்த காலத்துல சொந்த வீடு தான் மினிமம் எதிர்பார்க்கறாங்க பொண்ணுங்க. மினிமம் சேலரி அதிகமா இருக்கணும். ஐயோ, அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் அந்த பொண்ணுங்களுக்கும் வருது. சபா இப்பவே கண்ண கட்டது. சரி, ஓகே. நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு ஆசைப்படுறீங்க? எப்படி இருந்தாலும் ஓகே. நல்லா இருந்தா சரி. ஓகே சார், தேங்க்யூ. உங்க பேருங்கண்ணா? வெங்கடேஷ். ஓகேண்ணா. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நிறைய பேர் ஆண்கள் கல்யாணம் ஆகாம இருக்குது, இளைஞர்களுக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்ணா கல்யாணம் ஆகும் உங்களுக்கு? என்ன பண்ணா கல்யாணம் ஆனாக்கா நல்லபடியா சிறப்பா இருக்கணும். சரிங்கண்ணா. எந்த குடிப்பழக்கம் எதுவும் கூடாது. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், அப்பா அம்மா பார்த்துக்கணும், கொண்டாடி பிள்ளைங்களை பார்த்துக்கணும். சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வீண் செலவு பண்ணக்கூடாது. 10 ரூபா சம்பாதிச்சாலும் 9 ரூபா வீட்டுக்கு கொடுத்து 1 ரூபா செலவு பண்ணோம். மற்றபடி அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில அடுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்கும். பொண்ணு கேட்க போறப்ப அந்த நடுவில் இருந்து பொண்ணு கேட்கறதுனால பையன் நல்லா இருந்தாலும் பையன் பொண்ணு நம்பி கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு வளர்க்க வச்சுட்டு இந்த பையனை பொண்ணு சொத்து சம்பாதிக்கணும், குடிச்சு அடிக்கலாம். அதனால இந்த பொண்ணு கொடுத்தா தனியாக அந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஆதரவோடு இருந்தாங்கன்னா நம்ம சிறப்பாக கல்யாணம் பண்ணலாம். பிடிச்சலாட்ட ஏமாற்றணும் அப்படி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக போகும். ரைட்டுங்களா? அப்படி தான் பொண்ணு நம்மளை நம்பி பொண்ணு பார்த்தா கூட பையன் அருமையான பையன் நம்ம கல்யாணம் புதுசு முகராசி பார்த்து கல்யாணம் பண்ணலாம். இப்பவே கண்ண கட்டது. நம்பி பொண்ணு கொடுப்பாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஒரு ஊருக்குள்ள நல்ல பேர் தலைநிமிடம் எடுக்கிறோம். நல்ல பேர் வந்து ஒரு நிமிஷம் நல்ல பேர் ஆகும், பல வருஷங்கள் ஆகும். ஆமாம். அந்த மாதிரி இப்போ இது மாதிரி இருந்தாக்கா வாழ்க்கை நல்லா போகும். எந்த இது பண்ணால் சிறப்பாக கல்யாணம் நடக்கும். ஒழுக்கம் முக்கியம். பணம் தான் இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கணும். பணம் எல்லாம் எப்படி உசுரோட இதுக்குள்ளேயும் பணம் வேணும். ஆமாம், உலகக்குள்ளேயும் பணம் வேணும். எல்லாம் பணம் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆமாம். இன்னைக்கு என்ன விலைவாசி அரிசிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிப்பம் 1800 விற்குது. அப்போ எவ்வளோ அரிசி 1500 400 விற்குது. விலைவாசினா கவர்மெண்ட் விலைவாசி வைக்கிறதுனால மக்களுக்கு எல்லாம் காசு இருக்குல்ல. இந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறதாக நல்லா சேஃப்டியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாவே போகும். சரிங்கண்ணா. அதான் கரெக்டா சம்பாதிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். தண்ணி சிகரெட்டு அந்த குடிப்பழக்கம் எதுவும் போகக்கூடாது. நல்லபடியா இருந்தா வாழ்க்கை நல்லா சிறப்பாக மகராசி பார்த்தா கூட அருமையான பொண்ணு கொடுப்பாங்க. ஓகே, நன்றிங்கண்ணா. வணக்கம் சிஸ்டர். உங்க நேம் என்ன? என் பேர் மஞ்சுளா. ஓகே சிஸ்டர். சிஸ்டர், இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணத்துக்காக கல்யாணம் ஆகாம இருக்காங்கன்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க.
என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூனா நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அடமெண்ட்டாக செட்டில்டாக இல்லாமல் ஈகோனால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா கூட கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்னா கூட பசங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதையும் மீறி மேரேஜ் தாண்டி போறாங்கன்ற பட்சத்தில் வீட்டில் எல்லாத்து பேச்சும் கேட்டுட்டு பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுறது, அவங்கள மதிக்காதது, அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதது நிறைய சொல்லலாம். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஏன்னா இந்த காலத்து பசங்க ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பொண்ணுங்களுக்கு கொடுக்கறது இல்லை, ஒய்ஃபுக்கு கொடுக்கறது இல்லை, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு ஃபேமிலி என்ன எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பொண்ணுங்களை மாற சொல்றாங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஸோ மோஸ்ட்லி மாற சொல்றதுனால தான் நிறைய பேருக்கு இந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து பொண்ணுங்களும் பயப்படுறாங்க. புரியுது. என்ன மாத்திக்கிட்டா கல்யாணம் ஆகும் பசங்களுக்கு? மாத்திக்கிட்டா பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஓகே. நல்ல ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு பொறுப்பாக இருக்கலாம். அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா செட்டில்டா இருந்தா செட்டில்டு தேவையில்லை. பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிச்சாவே போதும். மோஸ்ட் ஆஃப் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இப்போ செட்டில்டு அப்படின்றது அந்த அளவுக்கு பொண்ணுங்க எதிர்பார்க்கறது இல்ல. பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பார்ட்னர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் இல்ல. மோஸ்ட்லி ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க, பட் அந்த அளவுக்கு இல்ல. 100%ல ஒரு 20% பாய்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட லைஃப் நல்லா போகுது. ஆனா சில பேர் அப்படி இல்ல. ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து நல்லா அமைதின்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே பாப்பீங்க எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ஹார்ட்ஸா ரொம்ப நடந்துக்கிறாங்க. ஆண்கள் தான் ஒழுக்கமா அதான் சரக்கு தண்ணி இதெல்லாம் எதுவும் இல்லாம வந்து பொண்ணுங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்களா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இப்போ ஓவரா இருக்கு. சோ அதனாலயும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. சோ நிறைய ரீசன். இத மாத்திக்கிட்டா ஆண்களுக்கு கல்யாணம் ஆகும். இத மாத்திக்கிட்டா ஓகேவா இருக்கும். சரி ஓகே. தேங்க் யூ. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். புதுசாக பார்க்கணும்னு நம்ம ஒன்று சொல்லிடுவோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் பேர் பேசியிருப்பாங்க. அவங்கள யார் நல்லா பேசினாங்களோ அவங்க நேம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அவங்களுக்கு 100 ரூபா கேஷ் ப்ரைஸ் அனுப்புவோம். அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம், அப்லோட் பண்ணுவோம். அது வந்துட்டு நிறைய அந்த எல்லா இதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள்லேயும் 5 பேர் செலக்ட் பண்ணி நம்ம சனிக்கிழமை வந்து குலுக்கல் முறையில் சீட் எழுதி போடுவோம். அந்த குலுக்கல்ல உங்கள் நேம் வந்ததுன்னா உங்களுக்கும் கேஷ் ப்ரைஸ் 200 ரூபா நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம். அப்புறம் எனக்கே இந்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. மாப்பிள்ளை பையன் இப்படி தான் இருக்கணும், அவனுக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்க. அதில் என்னென்னா முதல் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கணும், 2வது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், 3வது பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே நான் வந்துட்டு அவங்ககிட்ட திருப்பி கேட்குறேன், என்னென்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் 25 வயசில் நீங்கள் வந்து சொந்த வீடு உங்கள் பேரில், பேங்க் பேலன்ஸ் உங்கள் பேரில், ப்ளஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி உங்கள் பேரில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அன்றைய காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. கொஞ்சம் வேலை கிடைக்கிறதே கொஞ்சம் சிறப்பமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ பையன் 25 வயசில் ஒரு பையனால் எப்படி சொந்த வீடு கட்ட முடியும்? எப்படி இது பாசிபிள் ஆகும்? அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி பொண்ணுங்களும் ஒரு சில இதெல்லாம் வைக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. என்னென்னா வயசு ஆயிடுது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடும் கட்டிடுறாங்க பசங்க. ஒரு 27-30 ஆயிடுது வீடு லோன் போட்டு கட்டுறதுக்கு. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து சொட்டை இருக்குது, இந்த மாதிரி வீடு கட்டினாலும் இந்த மாதிரி இருக்குது, அவர் சரியில்லை, அழகா இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் பேசியிருப்பாங்க. எப்படின்னா ஆண்கள் வந்து பெண்களுக்கு சரியாக ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க. அதையும் நம்ம வந்துட்டு ஆண்களை வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதனால கூட நம்ம கிடைக்கல, பொண்ணு கிடைக்காம இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம், நம்ம கரெக்டாக இருந்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சமூக பாலாஜி, கேமராமேன் அண்ணன் நரேந்திரமணி. மாற்றத்திற்கான ஒரு சிறிய தேடல். நன்றி.